பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அக்யூஸ் ஞானசேகரன் இருக்கான்ல, அவன் வந்து நேற்று சாயங்காலமே வாந்தி வருது, மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டான். ஸோ ஒரு பெரிய நடிகன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் இதை மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு படுத்துட்டான். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இவனை வந்து 7 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருந்தாங்கல்ல, அந்த கஸ்டடி அப்படிங்கிறது நேத்தியோட முடியுது. ஸோ இந்த எஸ்ஐடி அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப இவனை கொண்டு போயிட்டு கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தி எக்ஸ்டென்ஷன் வேணும், இந்த போலீஸ் கஸ்டடி வந்து எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 7 நாள் வேணும், இன்னும் ஒரு 15 நாள் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு இன்னும் இவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 7 நாளே அவன் முழுசாக வந்து கோஆப்ரேட் பண்ணல, சரியா அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல, உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்கான், வலிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அதில் வந்து ஒரு 2 நாளை வந்து இவன் செலவு பண்ணிட்டான். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் இவனுக்கு வலிப்பே கிடையாது அப்படின்னு சொன்னதெல்லாம் வேற கதை. பட் இந்த 7 நாளில் 2 நாள் வலிப்பு வருது அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கான். அப்படிங்கிறப்போ இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்னென்ன விசாரிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, என்னென்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, மற்றதை இந்த 4-5 நாளுக்குள்ள கேட்டுக்க முடியுமா அப்படின்னா அது கஷ்டமான விஷயம் தான். ஸோ இந்த ரீசனை கோர்ட்டில் சொல்லி எங்களுக்கு வந்து இந்த போலீஸ் கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு இந்த எஸ்ஐடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இவன் நேற்று இந்த வாந்தி மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டான். ஸோ அதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ கோர்ட்டு வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருக்காங்க இந்த ஞானசேகரனுக்கு. ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னா, இவன் இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வாந்தி மயக்கம்னு இருக்கான்ல, ஸோ இது சரியாக போனதுக்கு அப்புறம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏற்கனவே இருந்தாலும் புழல் ஜெயிலில் அதே ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த ஜுடிஷியல் கஸ்டடிக்கும் போலீஸ் கஸ்டடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போலீஸ் கஸ்டடினா இந்த டீம் இருக்காங்களா, அவங்க நினைக்கிற டைமில் விசாரிக்கலாம், நினைக்கிற இடத்த கூப்பிட்டு போய் விசாரிக்கலாம், நினைக்கிற மாதிரிலாம் விசாரிக்க முடியும். பட் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னா அதை மாதிரிலாம் விசாரிக்க முடியாது. ஜெயிலுக்குள்ளே போய் விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கான டைமிங் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க நினைக்கிற மாதிரி 2 தட்டு தட்டி விசாரிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ நேற்று ஒரு ட்ராமாவை நடத்தி இப்போ இந்த ஞானசேகரன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வாந்தி மயக்கம் அப்படின்னு படுத்திருக்கான். எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம், இவன் வந்து இந்த அதாவது இந்த போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை உறுதி செய்யப்பட்ட சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இவன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான்ல, ஸோ அங்கே போகிறதுமே நிறைய பேர் வந்து சந்தேகமாக சொல்கிறாங்க. இவன் தொடர்ச்சியாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்து இவனை வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லப்போனால் அந்த சார் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு சாரா 10 சாரா அப்படின்னு தெரியல, அது தெரிய வந்துடும். ஸோ அந்த சாருக்கு கீழே அவனையும் ஞானசேகரனையும் லிங்க் பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஞானசேகரன்ட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான சுச்சுவேஷனை வந்து இந்த இவன் அடிக்கடி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இந்த விஷயம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இருக்குதான். ஏன் அப்படின்னா, அப்படிலாம் முடியாதுப்பா, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அதுவும் கைதிகளுக்கான வால்ல தான் இருக்கான், சுத்தி 4 போலீஸ் நிற்பாங்க, எப்படி அப்படிலாம் மீட் பண்ணி ஏதாவது ஒரு துண்டிச்சிட்டுலாம் கொடுத்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன் அப்படின்னா, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ரன் ஹாஸ்பிட்டல். யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்படி பார்க்குறோம் அப்படின்னா மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குமா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ அந்த சாருக்கும் இந்த ஞானசேகரனுக்கும் இடையில ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் போக வேண்டியது இருக்கும்ல. இவ்வளவு இஷ்யூ போயிட்டு இருக்கப்போ ஏதாவது சொல்லணும் அப்படின்னு அந்த சார் நினைப்பார்ல, என்னை மாட்டி விட்டுறாதுன்னு சொல்லணும்னு நினைப்பாரு, இல்லை நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ண ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அங்கே நடக்கும்ல. ஸோ அந்த கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, இவன் இந்த வாந்தி மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான்ல, அது பொய்யா இல்லை உண்மையாலுமே வாந்தி மயக்கம் வந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா ஞானசேகரன் இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னு இப்போ எந்த சாரோ இல்லை எந்த ஒரு அதிகாரியோ எந்த ஒரு அமைச்சரோ நினைக்க போகிறது கிடையாது. இதில் தொடர்புடைய அமைச்சர்களை சொல்கிறேன். என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஞானசேகரன் இல்லை அப்படின்னா எனக்கு நிம்மதி, அவன் ஜெயிலில் இருக்கான், அவனை விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு இங்கே சார் சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை அமைச்சர்கள் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, இதில் தொடர்புடைய நபர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதிகாரிகள் முதற்கொண்டு சொல்கிறேன். ஸோ அவங்க இந்த ஞானசேகரன் இல்லை அப்படின்னா நமக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ இவன் வாந்தி மயக்கம் அப்படின்னு போய் படுக்கிறான்ல, உண்மையாலும் வாந்தி மயக்கம் வந்து இயல்பாக வந்ததா, இல்லை வாந்தி மயக்கம் வராமல் போய் படுத்திருக்கானா, இல்லை வாந்தி மயக்கம் திட்டமிட்டு இவன் சாப்பிட்ற விஷயத்துலையோ இல்லை எதுலையோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கப்பட்டு இவன் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராவது இதை மாதிரி விஷயங்களை செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த விஷயத்த எஸ்ஐடி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம்.
கண்டிப்பா ஒரு கோவத்துல இருப்பாங்க. ஏன்னா நேத்து இவங்க திரும்ப போலீஸ் கஸ்டடி இவனை எடுக்க வேண்டியது, பட் இவன் ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம காய் நகர்த்துறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து இப்போ ஜுடிஷியல் கஸ்டடி வாங்கியிருக்கான். பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி தான். ஸோ கண்டிப்பாக இந்த எஸ்ஐடி வந்து செம்ம காண்டில் இருப்பாங்க. ஸோ ஃபர்தராக இந்த கேஸை எப்படி ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்டோரி ஒரு பக்கம் இருக்க, நேத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு செம்மத்த அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்பா இந்த கேஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா, இந்த சென்னையோட கமிஷனர், போலீஸ் கமிஷனர் அருண் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், அந்த பிரஸ் மீட் கொடுத்ததுக்காக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்பீல் அப்படிங்கிறத ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. பட் நேத்தி அந்த பெட்டிஷன் விசாரணைக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த அருண் அவர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அது தேவையில்ல, அருண் ஐபிஎஸ் மேல வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக, இந்த கவர்மெண்ட் தலையிலேயே கொட்டு வைப்பாங்க நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐடி டீம் இந்த கேஸை விசாரிக்கிறது சரிதான், தமிழ்நாடு போலீஸே இந்த கேஸை விசாரிச்சா அந்த கேஸ் சரியா போகாது, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸை விசாரிக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல நிறைய ஆல்ரெடி லூப் ஹோல் வந்து நிறைய இருந்தது இல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, அந்த எஃப்ஐஆர் பதியப்பட்டிருந்தது இல்ல, அந்த பதியப்பட்ட விஷயத்துல இந்த பெண்ணே குற்றவாளி, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த பெண்ணே குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதனால தான் அந்த பெண்ணுக்கு எதிராகவே நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசினாங்க, நிறைய பேர் இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. அந்த பெண்ணு ஏன் அந்த நேரத்துக்கு அங்கே போனாங்க, ஏன் அவன் கூட அங்கே போனாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. ஸோ அதுக்கு காரணம் அந்த எஃப்ஐஆர்ல இருந்த கண்டென்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சுல்ல, அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, யார் இதுக்கு காரணம், இந்த கேஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சரியாக தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறாங்களா, தமிழ்நாடு போலீஸ் வந்து இதில் ஆரம்பத்தில் இந்த விஷயத்தில் சரியாக தான் கோஆப்ரேட் பண்ணாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஏதோ சில அதிகாரிகள் தானே காரணம், அது எந்த அதிகாரியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் சில அதிகாரிகள் தானே காரணம். ஸோ அவங்க யாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த கேஸ்ல கண்டுபிடிச்சு இந்த பெண்ணுக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த 25 லட்ச ரூபாய் பணத்தை இந்த எஃப்ஐஆர் லீக் ஆவதற்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ, எந்த அதிகாரிகள்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்களுடைய சேலரியிலேருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது கவர்மெண்ட் வந்து இந்த 25 லட்ச ரூபாய் தூக்கி அந்த பெண்ணுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நாளைக்கு ஒரு கேஸ்ல யாராவது ஒருத்தவங்க இதை மாதிரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா யோசிப்பாங்கல்ல, இந்த கேஸ்ல நம்ம மாட்டணும் அப்படின்னா நம்ம சேலரியவே கோர்ட் வந்து தூக்கி விக்டிமுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும்ல. கண்டிப்பா இந்த காம்பன்சேஷன் வந்து அந்த பெண்ணுக்கு போதுமானதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த பெண் யாரு, அந்த பெண் ஊர் என்ன, அவங்க அப்பா யாரு, அவங்க அப்பாவோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டனம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேஸை சரியா நீங்க டீல் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த எஃப்ஐஆர் லீக் ஆவதற்கு காரணமா இருந்த அவங்க சேலரியிலேருந்து இந்த 25 லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை எல்லாருமே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இந்த எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன்ல அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனுடைய ரைட்டர் மருது பாண்டி அவர்கள்ட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட், அந்த ரைட்டர் தானே இந்த எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த எஃப்ஐஆரை எழுதியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து இந்த எஃப்ஐஆர் யாருக்கிட்ட போச்சு, எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா பிடிக்க தானே அடுத்தடுத்து தெரிய வரும். ஸோ இந்த எஸ்ஐடி டீம் ஃபர்ஸ்ட் இந்த மருது பாண்டி அவர்கள்ட்ட வந்து இப்போ அந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. ஸோ மருது பாண்டியை லீடு பிடிச்சி எங்க போயிருக்காங்க அப்படின்னா அதே ஸ்டேஷனுடைய ஆய்வாளர் பிரதீப் அப்படிங்கிறவர்கிட்ட இப்போ அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த எழுத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த இப்போ விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த கட்டமா இன்ஸ்பெக்டர் யார்கிட்ட கொடுத்து அதை அப்லோட் பண்ண சொன்னாங்க, யாரு அடுத்ததான் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணது, இந்த ப்ரொசீஜரை வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு போனது அப்படிங்கிற விஷயம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வரும். ஸோ இப்போ இந்த ரைட்டர் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வந்து நிக்குது. ஸோ அடுத்து இந்த எஃப்ஐஆரை யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இந்த எஸ்ஐடி டீம் சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த எஃப்ஐஆரை யார் லீக் பண்ணாங்களோ அவங்கள எடுத்து விசாரிச்சா போதும்.
இந்த கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத முழுசா கண்டுபிடிச்சிட முடியும். ஏன் அப்படின்னா அவங்க எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மோட்டோ இருக்கும்ல. யாரோ சொல்லியோ யாரோ ஒரு அழுத்தம் கொடுத்து தானே அந்த எஃப்ஐஆர் வந்து இங்க லீக் ஆயிருக்கும். ஸோ அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறப்போ உனக்கு யார் சொல்லி இது லீக் ஆச்சு, நீ ஏன் லீக் பண்ண அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க ஒரு நபரை காட்டுவாங்க. அவங்கள பிடிச்சி கேட்கிறப்போ மொத்தமா இந்த சார் வரைக்கும் இந்த விஷயம் அப்படிங்கிறது போய் நிற்கும். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த எஸ்ஐடி டீம் இந்த சார் விஷயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த கேஸ்ல அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் வந்தது அப்படின்னா உங்ககிட்ட திரும்ப ஒரு வீடியோவில் பேசுறேன். இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.